நந்தவனம் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற மகளிர் தினத்தில் சாதனை பெண்களுக்கு விருதுகளை எழுத்தாளர் தமிழ்வாணன் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்கினர். இலங்கை தமிழர்களின் பதிவு ரத்து காரணமாக அவர்களின் உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அன்றாட வாழ்வு பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழர்கள் மிகுந்த வேதனை அடைகின்றனர். இலங்கையில் நடந்த உள்நாட்டு போர் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழர்கள் பலர் உயிர் பாதுகாப்புக்காக 1990ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தமிழகத்திற்கு அகதிகளாக வந்தனர். வந்தாரை வாழவைக்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இலங்கை தமிழர்கள் தங்குவதற்காக 100க்கும் மேற்பட்ட முகாம்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த முகாம்களில் சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான இலங்கை தமிழர்கள் வசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள இலங்கை தமிழர் முகாமில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். நிலையான வேலைவாய்ப்பு இல்லாததால் பெரும்பாலும் கூலித் தொழில் செய்து வருகின்றனர். அப்படி இருந்தும் போதிய வருமானம் கிடைக்கப் பெறாமல் வறுமையில் வாழும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கைக்கு போய் எங்களோட அம்மாவை பார்த்துக்கிட்டு அங்கே இருந்துட்டான். அதோட எங்களோட கணவரும் இறந்து போயிட்டாங்க. அதோட நான் மட்டும் அங்கே இருந்து அங்கேயே தனியே இருந்து கடைசி இங்கிட்டு வர முடியாமல் அப்படியே இருந்துட்டு மறுபடியும் எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. அதோட நான் இங்கே வர முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேயும் வீட்டு வேலையிலலாம் பார்த்து மறுபடி இங்கே வந்து இப்போ 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எனக்கு வந்தோடனே பதிவு இல்லை. பதிவு போனோடனே பதிவு கட்டிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு வீடும் இல்லை, ஒரு பதிவு இல்லை, சம்பளம் இல்லை, எதுவுமே இல்லை. ஏதோ இருங்கன்னு சொன்னாங்க. நான் 15 உடனே இருங்க, உங்களுக்கு எந்த நிவாரணமும் இல்லைன்னு சொல்லி இதுவரையில் எனக்கு எதுவுமே தரையில்லை. ஒரு நிலையான வீடு, போதிய வருமானம் என எதுவும் இல்லாமல் இலங்கை தமிழர்கள் இலங்கை தமிழ்நாடு என மாறி மாறி மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இந்த முகாமில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்களுக்கு பதிவு ரத்து செய்யப்பட்டது. இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி உள்ளது. அதிலும் குறிப்பாக விதவை பெண்கள், தனித்து வாழும் பெண்கள் போன்றோர் மிகுந்த சிரமத்தை சந்திக்கின்றனர். எங்களுக்கு பதிவெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கும் கல்லீரல் பிரச்சனையாக இருக்குது. அவருக்கு வேலை வெட்டியும் பார்க்க முடியல. என்னால் வேலைக்கும் போக முடியல. எதுவுமே பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏதாவது உங்களால் பார்த்து ஏதாவது உதவி பண்ணுங்க. இலங்கை தமிழர் அகதிகள் முகாமில் தமிழக அரசு சார்பில் சமீபத்தில் 196 புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் பதிவு ரத்து செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த புதிய வீடுகள் வழங்கப்படவில்லை. பதிவு ரத்து செய்யப்பட்டவர்கள் தற்போது இடிந்து போகும் ஓட்டு வீடுகளிலும் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஷெட் வீடுகளிலும் வசித்து வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரியிடம் விளக்கம் கேட்டபோது, இலங்கையில் இருந்து அகதிகளாக இந்தியா வந்தவர்கள் மீண்டும் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பிச் சென்றால் தமிழகத்தில் அவர்களுக்கான அகதி பதிவு தானாகவே ரத்து செய்யப்படும். மேலும் இலங்கை சென்று மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பி வந்தால் அது விதிமுறை மீறலாக கருதப்படும். இதனால் அரசு வழங்கி வந்த உதவித்தொகை மற்றும் பிற சலுகைகள் வழங்கப்படாது என்றும் தெரிவித்தார். இலங்கை சென்று திரும்பியவர்களுக்கு மீண்டும் பதிவு வழங்குவதுடன் அவர்களுக்கு அரசு வழங்கும் உதவித்தொகை தொடர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழர்கள் தமிழக அரசிடம் தங்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக மானாமதுரையில் இருந்து செய்தியாளர் சிவகுமார். நந்தவனம் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற மகளிர் தினத்தில் சாதனை பெண்களுக்கு விருதுகளை எழுத்தாளர் தமிழ்வாணன் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்கினர்.